السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طعام الاثنين يكفي الأربعة وطعام الأربعة يكفي الثمانية. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. இவ்வுலகை படித்து பரிமாளித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து உரித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா-தாபீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக் கருணை என்றென்றும் உண்டாகுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் ஈதுல் அத்ஹா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மிக சிறப்பிற்குரிய நாள். அல்லாஹ்விற்காக தியாகம் செய்த ஒரு குடும்பத்தினரை நினைவு கூறும் விதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியை நம் மீது கடமையாக்கியிருக்கின்றார். அத்தகைய சிறப்பிற்குரிய இன்றைய நாளில் நாம் அவனை வணங்கி வழிபடுவதற்காக இங்கே குழுமி இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய நாளின் முக்கியத்துவம் என்ன? இந்த நாள் நமக்கு எதை உணர்த்துகிறது, நமக்கு என்ன பாடத்தை அறிவிக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த நாளின் பாடத்தை மட்டும் நாம் அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, தாய்மார்களே, நமக்கு எதுவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் நமக்கானது மட்டுமல்ல, நாமும் அதை பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறது? நமக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு அது அல்லாத வேறு திறமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போதுதான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அல்லாஹ் அதையே விரும்புகின்றார். பிறர் நல்லா இருக்க வேண்டும், பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தாலே அல்லாஹ் நம்மை எப்போதும் என்றென்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். பிறர் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. பிறர் அழிந்து போக வேண்டும் அல்லது கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அதனுடைய பிரதிபலன், அதனுடைய எதிர்வினை நமக்கு தான் முதல்ல வரும். எனவே நாம் அனைவரும் சகோதரர்கள், நம்மை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் முதலிலே எண்ண வேண்டும். நமக்கு வழங்கப்பட்ட பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போதுதான் மகிழ்ச்சி. இதற்கான பாடத்தை தான் இன்றைய நாள் கொண்டிருக்கிறது. இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பொதுவாக ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது, அன்றாட தேவை அவசியமானது என்ன? உணவு, தண்ணீர். இதுதான். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்கின்றார். وَيَتِيمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا.
இன்னமா நுதைமுக்கும் லிவஜில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாம் அவர்களுக்கு அவர்கள் உணவு வழங்குகின்றார்கள். யாருக்கு? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவை வழங்குகின்றார்கள். அலா ஹுப்பி, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக. அவங்க சொல்றாங்க, இன்னமா நுதைமுக்கும் லிவஜில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வின் திருப்திக்காக, அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உங்களுக்கு கொடுக்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, கொடுத்துட்டு நீங்க சுக்ரியா சொல்லணும் என்றோ நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்றோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, அதற்கான கூலியவோ நன்றி செலுத்துவதையோ நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அவங்க தான் மூமின்கள். அப்ப அந்த மூமின்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்றால், தமக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். கொடுத்துவிட்டு அந்த கொடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஏதாவது பிரதிபலனையோ அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ எதிர்பார்க்க மாட்டார். நம்மளும் இன்னைக்கு கொடுக்கிறோம், கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்? கொடுத்ததுக்கு ஒரு ஜஸாக்கல்லா சொல்றாங்க, ஒரு நன்றி செலுத்துறானப்பா, ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப அதை கூட அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவங்க தான் மூமின்கள். அப்ப மூமின்கள் குறித்து அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்கிறார். மக்கள் வாங்கிக் கொள்வார்கள், அதற்கு சில பேர் நன்றி செலுத்த மாட்டாங்க, அதை நம்ம பார்க்க கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் மகிழ்ச்சி. யாருக்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக. நாம் கொடுக்க தொடங்கிவிட்டால் அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கிலே பறக்க செய்வான், நம்முடைய உணவிலே பறக்க செய்வான். நாம் என்றென்றும் மகிழ்ச்சியா இருப்போம், எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் அப்படி ஆக்கிடுவோம். நம்ம கொடுக்க தொடங்கினால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துட்டே இருப்பான், நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம், நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்போம். நாம் எப்போது மறைத்துக் கொள்கின்றோமோ, நமக்கு வழங்கப்பட்ட பொருளை, செல்வத்தை, உணவுப் பொருளை வைத்துக் கொள்கிறோம், நமக்கு மட்டும் வைத்துக் கொள்கின்றோமோ, அப்போது பிறரிடம் நாம் தேவையாகும் நிலையை உண்டாக்குவார். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு வழங்கப்பட்ட பொருளை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான அடிப்படை காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், தஆமுல் இஸ்னைன் யக்ஃபில் அர்பஆ வ தஆமுல் அர்பஆ யக்ஃபில் ஸமானியா. 2 பேருடைய உணவு 4 பேருக்கு போதும், 4 பேருடைய உணவு 8 பேருக்கு போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஷேர் பண்ணணும். நமக்கு வழங்கப்பட்டதை அடுத்தவர்களோடு, மற்றவர்களோடு ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். படைத்த அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய மகிழ்ச்சிக்கான அடிப்படை காரணமே அதுதான். எனவே நமக்கு எது வழங்கப்பட்டதோ அது நமக்கு மட்டுமானது கிடையாது. அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவைப்படுபவர்கள் யார் என அறிந்து அவர்களை தேடி சென்று வழங்க வேண்டும். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு அடிப்படை காரணம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். அப்போது முதலாக அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். முதலாக என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அங்க முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யூதர்கள் இருந்தார்கள். யூதர்களும் அங்க எதிர்பார்க்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சிலர் இருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து எதிர்பார்க்கிறாங்க முதலாக இவர் என்ன சொல்ல போகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, யா அய்யுஹன்னாஸ் அத்இமுத் தஆம், மக்களே உணவு கொடுங்கள், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள். அப்ப யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த உணவை தேவை உடையவருக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கொண்டு மற்றதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் முதலாக சொன்ன வார்த்தை. அக்ஷு சலாம், சலாமை பரப்புங்கள். வசீலுல் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். வசல்லு வன்னாசினியா, மக்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை தொழுங்கள். ஃபததுகுலுல் ஜன்னத பிஸலாம், இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தால் சொர்க்கத்தில் நிம்மதியாக நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக பேசினார்கள்.
கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய முதல் வார்த்தை அத்தொய்முத்தாம், உணவு கொடுங்கள், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள் என்பதுதான் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே, சகோதரர்களே, நாம் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய விருந்தாளிகளை மிகவும் கண்ணியப்படுத்த வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு நம்மை நாடி வருகின்றார்கள். ஒரு நாள் தங்கிட்டு போகலாம் நிம்மதியா, அல்லது 2 நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு வர்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல விதமாக சமைத்து கொடுத்து அவர்களை கண்ணியமாக நடத்துவது நம்மீது கடமை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டாரோ அவர் தம்முடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னார். அப்ப ஏழைகளுக்கு கொடுப்பது ஒரு புறம், நம்மை நாடி வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது மற்றொரு புறம். ஆக எல்லோருக்கும் உணவு கொடுப்பது என்பது குறித்து பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. ஏனென்றால் நமக்கு வழங்கப்பட்ட பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு விருந்துகள் நடைபெறுகின்றன. நமக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக 2 ஆடுகளை, ஆண் பிள்ளையாக இருந்த 2 ஆடுகளை அறுத்து அதை அக்கீகா கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தது. ஆக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக கொடுப்பது என்ன? நம்மிடமிருந்து அடுத்தவர்களுக்கு வழங்குவதுதான் மகிழ்ச்சி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதாவது குழந்தை பிறந்துச்சு, நீங்க மகிழ்ச்சியா சாப்பிடுங்க அப்படி சொல்லலையே. அக்கீகா கொடுக்கிறோம், அது ஆட்டை அறுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும், உறவினர்கள், ஏழைகள் அவங்களுக்கு கொடுக்கிறோம். இதுதான் மகிழ்ச்சி. ஆக ஒருவர் தமக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை, உணவுப் பொருளை மற்றவர்களுக்கு வழங்குவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். ஒருவருக்கு திருமணம் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, திருமணம் முடிந்த பிறகு வலிமா விருந்து கொடுக்கல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, உறவினர்களோடு, நண்பர்களோடு, ஏழைகளோடு அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது, உணவு கொடுத்து அவர்களை உபசரிப்பது, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். ஆக நமக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது மிக மகிழ்ச்சி. அதே போல இன்று தண்ணீர் ஒரு விற்பனை பொருளாக மாறிவிட்டது. தண்ணீரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அது பொது பொருள், அது பொது சொத்து என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகின்றார். கிராமங்கள்ல அன்றைய காலத்துல ஒரு கிராமத்துல போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க தண்ணி ஒரு செம்பரை எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. நமக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னால் ஒரு 10 ரூபாய் கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வமன் சகா முஸ்லிமன் ஷர்பத்தன் மின் மா ஹைது யூஜதுல் மா, தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்துல, தண்ணீர் கொஞ்சம் தாராளமா கிடைக்குது அப்படின்னு அந்த இடத்தில் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்குறீங்க, ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு சமமானது. ஒரு அடிமையை விடுதலை செஞ்சா எவ்வளவு நன்மையோ அதற்கு சமமான நன்மை. ஃபகன்னமா ஆத்தக ரகபா வமன் சகா முஸ்லிமன் ஷர்பத்தம் மிம்மா ஹைது லா யூஜதுல் மா ஃபகன்னமா ஹியாவா, யாருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையோ, தண்ணீர் கிடைக்காத ஒரு ஏரியா, அங்க தண்ணீருக்கு டிமாண்ட், அப்படிப்பட்ட இடத்துல ஒருவர் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்கிறார், ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை உயிர்ப்பித்தவரை போல, அதாவது அவரை வாழ வைத்தவரை போல, இறந்து போனவரை வாழ வச்சாக்க எவ்வளவு நன்மை கிடைக்கும், அது மாதிரியான ஒரு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும், உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான போதனைகள். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, யாராருக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்தது கல்வி. சில பேருக்கு கல்வியை பெற்றிருப்பார்கள், அவங்கள்ட்ட கல்வி இருக்கும், அது அவங்களே வச்சுக்க கூடாது,
அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும், அதாவது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றவர்கள் சிலர் இருப்பார்கள், ஆனால் கல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குர்ஆனை கற்றவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, குறைவான பேர் இருப்பாங்க. குர்ஆனை கற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இது மாதிரி உள்ள இடத்துல கல்வியை போதிக்க வேண்டும், கல்வியை நாம் ஷேர் பண்ணணும். அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடியவருக்கு மிகச்சிறந்த நன்மை இருக்கிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதன் மூலம் கல்வியை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்பதை வலியுறுத்துகின்றார்கள். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நினைவு கூறத்தக்கது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்பிப்பவரே என்று சொல்கின்றார். ஆக ஒவ்வொருவரும் யாருக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை மற்றவர்களோடு ஷேர் செய்வது, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குர்ஆனை கற்றிருக்கக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும். யாரெல்லாம் குர்ஆனை கற்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அந்த கற்பிக்கின்ற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதாவது யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு கற்பித்து கொடுத்த பிறகு அவர்கள் நல்ல விதமாக ஓதுவதை நாம் கேட்கின்ற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும், அந்த மகிழ்ச்சி அதில் தான் இருக்கிறது. அப்ப நம்முடைய கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார். அப்ப மன் சுயிரான் இல்மின் ஃபதமஹு உல்ஜிம யௌமல் கியாமா பிலிஜாமி மின் நார், யாரிடம் ஒரு கல்வி ஒரு செய்தி கேட்கப்படுகிறது, அவருக்கு தெரியும், அதனால அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஆனா அதை அவர் மறைக்கிறார், சொல்லி கொடுக்காம மறைக்கிறார். நீட் தேர்வுல எப்படி நீங்க பாஸ் ஆனீங்க, அதுக்கான வழிகள் என்ன, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மறைக்கிறார். அதெல்லாம் அவங்கவுங்க படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாம் படித்து வெற்றி பெற்றதற்கான வழிமுறைகளை அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி நாம் இந்த தேர்விலே வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி நான் இந்த பதவியை அடைந்தேன் என்பது குறித்து மற்றவர்களுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக ஒருவரிடம் ஒரு செய்தி குறித்து கேட்கப்படுகிறது, ஆனால் அதை அவர் மறைக்கிறார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நெருப்பாலான விலங்கு அவருக்கு போடப்படும். மறுமை நாள்ல நெருப்பாலான விலங்கு அவருக்கு போடப்படும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நமக்கு வழங்கப்பட்டது எதுவோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் மகிழ்ச்சிக்குரிய வழி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கல்வியை கற்பது இருக்கிறதே, கற்பது, அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது. நம்முடைய மஸ்ஜிதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய மஸ்ஜிதுக்கு, என்னுடைய இந்த மஸ்ஜிதுக்கு யார் வருகின்றாரோ அவர் சும்மா வருவது கிடையாது, அவர் நல்ல விஷயத்துக்கு தான் வருகின்றார். ஒன்று கற்றுக்கொள்வார் அல்லது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஃபஹுவ பிமன்சிலத்தில் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ், கற்றுக்கொள்வராக இருந்தாலும் சரி கற்றுக் கொடுப்பவராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவரை போன்றவராகும். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! கல்வியை கற்றுக்கொண்டாலும் கற்பித்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்ற ஒரு போராளியை போன்றவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். என்று சொன்னால் கல்வியை பிறருக்கு வழங்குவது எவ்வளவு உயர்வானது, மகத்தானது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு கல்வி, ஒருவருக்கு செல்வம், ஒருவருக்கு உணவுப் பொருள் நிறைய வச்சிருப்பார், ஒருவர் அதாவது விவசாய பொருட்கள் நிறைய வச்சிருப்பார். ஆக ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு சில திறமைகள், குறிப்பிட்ட திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இவை அனைத்தும் அவர்களுக்குரியது மட்டும் கிடையாது, மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மகிழ்ச்சிக்கான வழி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நம்ம எவ்வளவோ பேசணும் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில, நம்ம பார்க்கக்கூடியவர்களோடு சந்திக்கக்கூடியவர்களோடு விஷயங்களை பேசுறோம். ஆனா இன்று இமாம் இந்தந்த வார்த்தைகளை பேசினார், என்னென்ன செய்திகளை சொன்னார் அப்படின்னு பேசக்கூடியவங்க மிக அரிதிலும் அரிது, மிக குறைவு. அப்ப அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நவ்வரல்லாஹு இம்ரான் சமிய மகாலத்தி ஃபபல்லஹா, யார் என்னுடைய சொல்களை கேட்டு அதை மக்களுக்கு எடுத்து சொன்னாரோ அந்த மனிதரின் முகத்தை அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுத்துவானாக, பிரகாசமாக ஆக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் கேட்ட நல்ல செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்வது மிகச்சிறந்த
சிறந்த அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் சொன்னால் அவருக்கு அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா செழுமைப்படுத்துவானாக, மகிழ்ச்சியாக ஆக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இப்ப நாம எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம், அதை இந்த படிக்கட்டு கடந்த பிறகு மறந்து விடுது. அதை யாருக்கும் எடுத்து சொல்றதே கிடையாது. நம்முடைய குடும்பத்துல கூட போய் சொல்றது கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம், நம்முடைய குடும்பத்துல மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்றது கிடையாது. ஆக இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது மிகச்சிறந்த நன்மை. அத்தகைய மனிதருடைய முகத்தை அல்லாஹ் செழுமைப்படுத்துவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்ட நல்ல செய்திகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அந்த ஹதீஸுகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இதையும் தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிமுறையிலோட வந்த சுன்னத்தை தான் நம்ம பேணி கொண்டிருக்கிறோம், அதை தான் செயல்படுத்துறோம். அதாவது இந்த உலுஹியா என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போது, இது சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் என்று சொன்னார்கள். அந்த சுன்னத்தை தான் நாம் பேணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட அதாவது இந்த பெருநாளிலே நாம் அதை செயல்படுத்த இருக்கிறோம், குர்பானி கொடுக்க இருக்கிறோம். அப்ப இங்கே நாம் நினைவு கூறக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பாக வேறு எந்த செயலும் எனக்கு பெரிது கிடையாது அப்படின்னு நம்ம உறுதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெற்றெடுத்த பிள்ளையை அறுத்து பலியிடுமாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்கள் கொஞ்சமும் யோசிக்கல, தம்முடைய பிள்ளையிடம் அந்த செய்தியை சொல்கின்றார்கள். சொன்ன பிறகு இறைவன் இட்ட கட்டளையை, அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்கள் செயல்படுத்துங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பாக எதுவும் பெரிதில்லை என்று அவருடைய தந்தையும் நினைக்கின்றார், அவருடைய மகனும் நினைக்கின்றார். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த கட்டளைகளை நாம் சரியாக நிறைவேற்றுகின்றோமா? முதல் கட்டளை என்ன? கலிமா சொல்லி உள்ள வந்த பிறகு என்ன கட்டளை? 5 நேரம் தொழுங்கள் என்பது நமக்கு வழங்கப்பட்ட கட்டளை. அதை நாம் எந்த அளவுக்கு செய்கின்றோம், எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம், எத்தனை பேர் 5 கால தொழுகை நிறைவேற்றுகின்றோம்? அப்ப அதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஆயிடுச்சு, ஆபீஸ் போகணும், அங்க போகணும், ஸ்கூல் போகணும், இப்படி பல்வேறு நொண்டி சாட்டுகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை தொழுவதற்கு ஒரு 10 நிமிடம் நாம் ஒதுக்குவதற்கு முடியவில்லை. அத்தகைய ஈமான், வலுவான ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இல்லை. அதனால ஏதாவது காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்கின்றோம். நாம் முஸ்லிம் என்பதை காட்டிக் கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை தொழுகிறோம், அல்லது இது மாதிரி பெருநாள்களில் தொழுது கொள்கின்றோம், நானும் முஸ்லிம் தான் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்காக. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பாக எனக்கு எதுவும் பெரிதில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதுதான் எனக்கு பெரிது என்று நாம் எப்போது உறுதி கொள்கின்றோமோ அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்மை அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியாக வைப்பான். நம்முடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வான், நம்முடைய தொழில்துறையிலே பரக்கத் செய்வான், நம்முடைய கல்வியிலே பரக்கத் செய்வான். ஒருவர் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்காம படிச்சுட்டே இருக்கிறாரு, ஃபஜ்ர் தொழுவது கிடையாது, படிக்கிறாரு, படிச்சதெல்லாம் யாவும் இல்லை, மறந்து போகுது. அப்ப ஒருவர் தொழுது கொண்டு அதிகாலை தொழுது விட்டு அதுக்கப்புறம் படிக்கிறார், அவர் நல்ல முறையிலே தேர்ச்சி பெறுவதை நாம் பார்க்கின்றோம். சிலர் 2 கல்வியையும் சேர்த்து படிக்கின்றார்கள், அதாவது இஸ்லாமிய கல்வியையும் உலக கல்வி இரண்டையும் சேர்த்து ஒருங்கிணைத்து படிக்கின்றார்கள், சிறந்த மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அல்லாஹ்வை தொழுவதோடு அவர்கள் இவ்வாறு செய்வதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றார். எனவே கல்வி என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது தான், கிடைக்கும். ஆனா நீங்கள் அல்லாஹ்வை தொழுது விட்டு நீங்கள் அதை படிக்க தொடங்கினால் அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான், நல்ல ஒரு நினைவாற்றலை உங்களுக்கு கொடுப்பான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தொழில்துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, எத்தகைய பணிகளில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த 5 கால தொழுகையை பேணி தொழ தொடங்கிவிட்டால் அல்லாஹ் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, நாளை மறுமையிலும்
வெற்றி அடைந்து விடுவீர்கள். அத்தகைய ஒரு சிறப்பான வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அத்தகைய நல்ல வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நமக்கு எதுவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாராளமான மனப்பான்மையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக. என்றென்றும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.